அதே போன்று இந்த முகலாவிற்காக உழைத்தவர்கள், தீனை பரப்ப வேண்டும் என்பதற்காக அமீர் சாப் அன்வர் பாயாக இருக்கட்டும், தப்லிக் ஜமாத்தை சேர்ந்த அமீர் சாப் கவுஸ் பாயாக இருக்கட்டும், அமீர் சாப் அத்தாவுல்லா பாயாக இருக்கட்டும், பல பேர் அவர்கள் இந்த தீனை கொண்டு வந்து முகலாவிற்கு இளைஞர்கள் மத்தியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தப்லிக்கிற்காக நிறைய உழைப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது தப்லிக்கை சேர்ந்தவர்கள் இளைஞர்களிடத்தில் இது போன்ற ஒரு பொய்யான விஷயத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அதாவது தவறு, அது ஷிர்க் என்று இல்லை என்று தெரிந்தும் இளைஞர்களை குழப்பிருக்கிறார்கள். இதற்கு காரணம் தப்லிக்கில் உள்ள சில போலியான தப்லிக் சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் சில பேர் குழப்பத்தின் காரணமாக இது செய்தார்கள், தெரியாமல் செய்தார்கள். ஆனால் இதை குழப்ப வேண்டும் என்பதற்காக தெரிந்தே செய்தார்கள். இவர்கள் யார் என்று ஒவ்வொரு தப்லீகை சேர்ந்தவர்களுக்கும் மௌலாவிற்கும் தெரியும். இவர்கள் நிச்சயமாக தப்லீக் ஜமாத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்று நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் தப்லீக் ஜமாத்திற்காக உழைத்தவன் நானும் ஒருத்தன், நீயும் உழைப்பன். என்னுடைய நோக்கம் முகலாவில் தீனை கொண்டு சேர்ப்பது தான், எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி. இவர்கள் ஜமாத்திலிருந்து நிச்சயமாக வெளியேற்றப்பட வேண்டும். அதே போன்று நாம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய என்னன்னு சொன்னால், பொதுவாக நம்மளுடைய பகுதியில் உள்ள இளைஞர்கள், ஹஜ்ரத் எதிராக வந்தவர்கள் மற்றும் என்னுடைய நண்பரான இர்ஃபான் அவர்கள், அவர்களுடைய நண்பர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள். இவர்கள் தீனுக்காக வர வேண்டும் என்பதுதான் வந்தார்கள். பொதுவாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மொஹலாவில் நம்மளுடைய ஒரு குடும்பமே தீனுக்காக வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் நம்ம அண்ணன் ஜமீல் அண்ணன் அவர்கள் மற்றும் இம்ரான் ஹசரத் அவர்கள், சலீம் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய நண்பர் இர்ஃபான் அவர்கள் மஜித்தை நோக்கி வரும்போது அல்லாவிற்காக இந்த தீனை காக்க வேண்டும் என்பது நோக்கத்துக்காக தான் வந்தார்கள். ஆனால் இவர்கள் வந்த பாதை சரி, நோக்கம் தவறு. இதை நிச்சயமாக இர்ஃபான் அவர்களும் என்னுடைய நண்பர் அவர்களும் திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், மேலே சொல்லப்பட்ட மாதிரி ஹஜ்ரத்தை சொந்த லாபத்திற்காக எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல பேருடைய நோக்கமாக இருந்தது. அதை முன்கூட்டியே உங்களுக்கு நாம் தெரிவித்தோம். இதை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு, அதாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களை மூளை செலவு செய்திருக்கிறார்கள். அது எப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நீங்கள் குழப்பத்தில் தான் இருந்தீங்க முத்தம் கொடுப்பது விஷயமாக. ஆனால் நீங்கள் இதை தெளிவாக ஹஜ்ரத் இடத்துல கேளுங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ஆதாரத்தோடு வாங்க. இப்போது நீங்கள் தீனுக்காக வரேன்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு எதிராக வந்துக்கிறீங்க. உங்களை எப்படி அவங்க குழப்பிட்டாங்க. நீங்கள் வந்த பாதை சரி, ஆனால் நோக்கத்தை நீங்கள் சரி செய்யணும். இப்போ நீங்கள் நிற்க வேண்டியது குழப்பம் செய்தவர்களுக்கு எதிராக. ஏன்னு சொன்னால், நாங்கள் இந்த முகலாவிற்காக எடுத்த முயற்சி உங்களுடைய பிள்ளைகளும் சரி, எங்களுடைய பிள்ளைகளும் சரி, அனைவரோடும் வருங்கால சந்ததிக்கும் சரி, இப்போ இருக்கக்கூடிய சந்ததிகளும் சரி, அதுக்கான விஷயத்தை நாங்கள் செய்து விட்டோம், இனியும் செய்வோம். ஏன்னு சொன்னால், அதனுடைய ஆதாரத்தோடு நான் உங்களிடத்தில் வீடியோ ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். இப்போது உங்களுடைய இல்முடைய கண்டிஷன், எதை நீங்கள் படித்தீர்கள், எதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று என்னுடைய இல்மு மூலியமாக உங்களுக்கு நான் விளக்கிறேன். அதாவது நாம் என்னுடைய நண்பர்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், நாம் அனைவரும் இருக்கும்போதே அதாவது நம்ம சிறு வயதிலிருந்து வரும்போது தப்லிக்கில் கூட நம்ம போயிருக்க மாட்டோம். நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களோ முன்னோர்களோ இருந்தார்கள். தப்லிக்கை பார்த்தே நாம் எதிர்க்கவில்லை. அதில் நம்ம ஜாயிண்ட் ஆக மாட்டோம். நம்ம தாவா பண்ணுறவங்களை பார்த்தாலே நம்ம விலகி போவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதாவது அடிப்படையான இல்மு கூட நம்ம இடத்துல இருந்தும் சில மசாலோட விஷயங்கள் நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது தப்லீக்கோட விஷயங்கள் நம்ம இடத்துல வரும்போது நம்ம அதை ஏற்றுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும் பார்த்தாக்கா, சுன்னத்தான விஷயங்கள் எல்லாமே தப்லீக்கில் போய் தான் நான் கற்றுக்கொண்டேன். சையத் பாய் தஷ்கில் பண்ணும்போது இஸ்திமார முன்னெடுப்புக்காக நம்ம போய் எவ்வளோ விஷயங்கள் செய்தோம். அதன் பிறகும் செய்து கொண்டோம், இப்பவும் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த இஸ்திமாவோட பிறகு அல்லாஹ் எனக்கு கொடுத்த இதாயத்து மற்ற இல்மில் தீனுடைய விஷயங்களில் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். அதாவது
தப்லீக் என்பது ஹஸ்ரத் இலியாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் மூலியமாக உருவாக்கப்பட்ட ஜமாத். கடந்த 100, 150, 200 வருடமாக, கிட்டத்தட்ட 200 வருடமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஜமாத். அதாவது ஒரு 5 அமல்களை கொண்டு, அடிப்படையான இஸ்லாத்துடைய விஷயங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஜமாத். அதாவது இந்த 5 விஷயங்கள் தெரிந்தாலே ஒருவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்வான். தெரிந்து கொண்டு அவன் வெற்றி பாதை சொர்க்கத்தை நோக்கி சென்று விடுவான் என்பது இதனுடைய நோக்கம். அதாவது ஹஸ்ரத் இலியாஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் வந்து இந்த தப்லீக்கை உருவாக்கும் போது எல்லாரிடத்துலையும் வந்து தீன் போய் சேரணும், எளிமையான முறையில் போய் சேரணும் என்பதாக உருவாக்கப்பட்டார்கள். அதாவது பழைய தப்லீக்கோட கிதாபிலே இருப்பது வந்து வலிமார்கள் மூலியமாக தான் தீன் வந்தது என்பது பல வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அது ஆதாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் தனியாக பேசுவோம். இதை வந்து எப்படி மறைத்தார்கள், எப்படி பண்ணார்கள் சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய விஷயம், இப்போ நம்ம பேச போகிற விஷயம் வந்து அடிப்படையான தீன் வந்து கொண்டு போய் சேரணுன்றதுக்காக தான். அது மாதிரி என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் வந்து தப்லீக்கோட விஷயங்கள் சேர்ந்தது, அடிப்படையான விஷயங்கள் சேர்ந்து விட்டது. ஆனால் நம்மளுடைய புரிந்த இல்மு அப்படிதான். தப்லீக் அது வந்து எப்படி சொல்கிறாங்கனாக்கா, தப்லீக்கோட சாத்திகரை இவர்கள் நடமாடும் மதரசா அப்படிதான் வந்து நாங்கள் வந்து சகாபாக்களோட வரலாறுகளையும் சகாபாக்களோட விஷயங்களும் அமல்களையும் மக்களுக்கு தொழுகைக்கு அடைப்புக்குறதும் கொண்டு போய் இளைஞர் எடுத்து சேர்க்கிறோம். ஆனால் வந்து இதோட வந்து தீனோட வேலை நிற்கலை. நபிகள் நாயகம் கொண்டு வந்த தீன் வந்து இந்த 5 அமல்களோட நிற்கலை. எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் வந்து அடிப்படையான விஷயங்களுக்காக இந்த 5 அமல்களை கொண்டு தப்லீக் ஜமாத் என்பது ஒரு கொள்கைக்கு உட்பட்டு கொண்டு வந்த ஒரு ஜமாத். இதுதான் நம்ம வந்து புரிந்திருக்க வேண்டும். இதில் இல்லாத ஒன்றை வந்து நம்ம ஷிர்க்குன்று வந்து ஃபத்வா கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்குறோம்னாக்கா அதுக்கு வந்து ஆதாரம் வேண்டும். இந்த ஷிர்க்கோட ஃபத்வா யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா தப்லீக்கிலே இருந்து கொண்டு, இதனால்தான் தப்லீக்கின் மீது பல பேருக்கு வெறுப்பு உண்டாகிறது. அதாவது படிக்க வேண்டிய பாடத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய ஷிர்க்கோட ஃபத்வாவை கொடுப்பது, இதுதான் மிகப்பெரிய தவறு. இதை சுருக்கமாக உங்களுக்கு விளக்கம் வேண்டும் என்று சொன்னால், தப்லீக்கும் சுன்னத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து நாம் வந்து தனியாக பேசலாம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பொதுவாக தப்லீக் என்பது ஒரு காலேஜின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் எதனா வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு பாடம். அதாவது ஒரு காலேஜில் ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயரில் அந்த ஒரு சிலபஸான விஷயம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட் இயரில் சொல்லப்பட்ட பாடம் டிப்ளமோ இன்ஜினியரிங்கோ, அந்த ஒரு இன்ஜினியரிங்கில் டிப்ளமோன்னு வச்சுக்கோங்களேன். டிப்ளமோவில் சொல்லப்பட்ட விஷயம் இவ்வளோ விஷயம்னா இந்த விஷயம் மட்டும்தான் அந்த சிலபஸில் சொல்லப்படும். அந்த மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் இவ்வளோ விஷயம் தான் சொல்லப்படும். அதை தவிர்த்து அதில் எலக்ட்ரிக்கலோ, ப்ளம்பிங்கோ, ஏசியோ, சிவிலோ வந்து சொல்லப்படாது. இதுதான் வந்து தப்லீக்கோட விஷயம். உதாரணத்துக்கு சொன்னேன் நான். அதாவது இந்த சிலபஸ் தான் தப்லீக்கில் இருக்குது 5 அமல்களை கொண்டு. இதை வந்து அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். இப்போ டிப்ளமோக்கு அடுத்து இன்ஜினியரிங் அடுத்து எம்இக்கு அடுத்து அது மாஸ்டர் ஆஃப் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து மாஸ்டர் ஆஃப் டிகிரின்னு. இதுதான் வந்து இல்மோட வளர்ச்சி. இந்த படிப்போட எஜுகேஷன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது. இந்தனுடைய டிப்ளமோடைய பேசிக்கான சிலபஸ் என்பது தப்லீக் வந்து கொண்டு வந்தது. அதாவது 200 வருஷமாக கொண்டு வந்தது தப்லீக் ஜமாத் அவர்கள். அதாவது அடிப்படையான தீன் வந்து கொண்டு செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் செய்த தீன் தான் இது. ஆனால் இது மட்டும் நபிகள் நாயகம் செய்யவில்லை. சாதாரணமாக அடிப்படையாக எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். அடிப்படையான இல்முகள் இவைகள். ஓகேவா? சுன்னத்தான விஷயங்கள் சொல்வது, தாடி வைப்பது விஷயமாக சொல்வது, 5 அமல்களை கொண்டு தொழுகை மாடுவன், ஒரு நரகம், சொர்க்கம், சகாபாக்களோட வரலாறுகள். நிச்சயமாக இது வளர்ச்சியோட பாதை தான். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தப்லீக்கோடைய பாதை என்பது. ஆனால் இது மட்டுமே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. இதை தவிர்த்து பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துடைய சகாபாக்களுடைய தாவத்துடைய வேலையை செய்வதற்கு முன்பாக 13 வருடம் காலமாக மக்காவில் அவருக்கு இல்முடைய கிளாஸை அல்லாவை பற்றி படித்து கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் வந்து அவர்கள் வந்து தாவத்துடைய வேலைகளில் ஈடுபட வைத்தார்கள். அது போன்று இந்த போரில் ஈடுபட வைத்தார்கள். எப்படி தீன் வந்து சகாபாக்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். வெறும் வந்து தாவத்துடைய வேலை மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. முழு உலகத்திற்கும் எப்படி அவர்கள் ஆண்டார்கள். அவர்களுக்கு இந்த சமகால அறிவும் இருந்தது, சமய அறிவும் இருந்தது. எப்படி அதெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் படித்து கொள்ள வேண்டும். தப்லீக் என்பது நம்மளுடைய நீங்கள் வந்து தீனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா
அதில் போய் தீனை வந்து அடிப்படையான இல்முங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. வந்து மொஹல்லாவிலையும் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம செய்கிறோம். இது மட்டுமே கிடையாது, நாம் புரிஞ்சுக்கிட்டது இது மட்டும்தான். அதாவது தப்லீக்கிலே இல்லாத ஒரு விஷயம், இந்த முத்தம் கொடுப்பது, மௌலுது, மீலாடி நபி, ஃபாத்தியா ஓதுவது, இதெல்லாம் வந்து தப்லீக்கில் இல்லைன்றதுக்காக நீங்கள் வந்து அதை ஷிர்கா முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னு சொன்னால், நம்ம சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடிப்படையான இல்முடைய விஷயங்களை கற்றுக்கொண்டவர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள் இவர்கள் மட்டும்தான். அதாவது ஹஜ்ரத் அவர்கள் வந்து நான் சொல்லப்பட்ட மாதிரி இன்ஜினியரிங், எம்இ அது போன்ற அந்த எஜுகேஷன், இல்மோட எஜுகேஷனில் அப்படி உயர்ந்தவர்கள். இந்த இல்மை தான் வந்து எங்களுக்கு படித்து கொடுக்குறாங்க. அந்த இல்மை தான் வந்து நாங்கள் படிச்சுக்கிட்டோம். பொதுவாக நான் தப்லீக்கில் இருக்கும்போதும் சரி, இந்த சுன்னத்தான விஷயங்களை வந்து சுன்னத்துல் ஜமாத் சார்பாக நாங்கள் படிக்கும்போது நானே வந்து அது முத்தம் கொடுப்பு சம்மந்தமாக எனக்கு அது புரியல. அது வந்து நம்மளே எதிர்த்தோம். அந்த கண்டிஷனில் தான் இப்போ நீங்களாம் இருக்கீங்க. அதுக்கு பிறகு தான் வந்து முத்தம் கொடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம், ஒரு அன்புக்காக கொடுப்பது. முத்தம் கொடுப்பது என்பது குழந்தைகளுக்கோ நம்மளுடைய சகோதரர்களுக்கோ ஒரு அன்புக்காக கொடுப்பது. பல நாடுகளில் பல அதிபர்கள் வரும்போது அவர் கையில் முத்தம் கொடுப்பார்கள். இந்த ஈராக்கில் சதாம் ஹுசேன் அவர்கள் வரும்போது முத்தம் கொடுப்பார்கள். பலஸ்தீனில் ஹியா சின்வார் அவர்கள் வரும்போது அந்த போராளி அந்த அன்பு செலுப்பதற்காக அந்த கன்னத்தில் முத்தம் கொடுப்பார்கள். இது போன்ற விஷயங்கள் தான் வந்து அன்புக்காக செய்வது. அது இல்லாமல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அது வழிமார்களுடைய இறை நேசர்களுடைய கன்னத்திலோ கால்களிலோ முத்தமிடுவது என்பது. ஆனால் இந்த இல்மோட நமக்கு புரியாதனால இதே வந்து நாங்களும் வந்து ஸ்டார்டிங்கில் எதிர்த்தோம். அதுக்கு பிறகுதான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம விலகி கொண்டு மார்க்கத்தில் உள்ளது என்று தான் புரிந்து கொண்டோம். அதாவது அடுத்த கட்டம் நாங்கள் படிக்க போயிட்டோம். அல்லாவை பற்றி படிக்க போயிட்டோம். அல்லாவை பற்றி படிக்க வந்து அதன் விளைவாகத்தான் இந்த 7 வருடம் காலமாக மஜித்தில் எந்த விதமான ப்ரோக்ராமில் நடந்தாலும் சரி, மொஹல்லாவிலும் சரி, எங்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டும், எங்களுடைய செயல்களை நிறுத்திவிட்டும், வேலைகளை நிறுத்திவிட்டும் இந்த களத்திற்கு வந்தோம். அதான் நாம் இப்போ சொல்லுவது என்னவென்று சொன்னால், மற்ற இளைஞர்களுக்கு நாம் சொல்லுவது, நீங்கள் இந்த 7 வருட காலமாக மொஹல்லாவில் என்ன செய்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த 7 வருட காலமாக இந்த செயல்களை செய்யும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்கே இருந்தோம் என்று உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதே நாங்கள் எங்கே இருந்தோம் என்று சொல்லி நாங்கள் வீடியோ ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இவ்வளோதான் வந்து தப்லீக்கோட இல்மு. அந்த முதல் கட்டமாக படிக்கக்கூடிய பாடம், அதாவது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தாவா செய்ய வேண்டும். அதன் காரணமாக தான் கொரோனாவோட காலகட்டங்களில் தப்லீக்கோட ஜமாத்தை வந்து கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது கொரோனா பரப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் மேலே வந்து எந்தவித தவறும் இல்லை, இவர்கள் அதே போன்று முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தாவா செய்யக்கூடியவர்கள் என்று கவர்மெண்ட்டே சொல்லி அமைதியை விரும்பக்கூடியவர்கள், போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல என்று கவர்மெண்ட்டே வந்து ஆதாரபூர்வமாக வெளியிட்டது. எதற்காக? இது வந்து தப்லீக்குடைய அமல்கள், செயல்கள். என்ன சொன்னால், தீனை படிச்சுக்க நம்ம போகிறோம். அதாவது ஒரு பேசிக்காக தீனை படிச்சுக்க போகிறோம். இது மட்டும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செய்தாங்க சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முஸ்லீம் மட்டும் தான் தாவா செஞ்சாங்களா? ஜனநாயக ரீதியை போராடலையா? போர்க்களத்துக்கு போகலையா? இதெல்லாம் தப்லீக்கில் இல்லைன்றதுக்காக நீங்கள் தப்லீக்கு வந்து மற்ற விஷயங்களை ஷிர்க்குன்னு சொல்லிடுவீங்களா? அப்போ நபிகள் நாயகம் செய்த செயலையும் வந்து ஷிர்க்குன்னு சொல்லுவீங்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். சகாபாக்கள் செய்த செயல்களை ஷிர்க்குன்னு சொல்ல போறீங்களா? இதற்கு புரிதல் என்ன? உங்களிடத்தில் அந்த இல்மோட பற்றாக்குறை. இதன் காரணமாக தான் நிர்வாகத்தில் உள்ள தப்லீகை சேர்ந்த நிர்வாகத்தில் உள்ளவர்களும் இந்த உடைய விஷயத்தில் வந்து தவறு செய்ததற்கு காரணம். இவரிடத்தில் இந்த இல்மை இல்லை, அந்த இல்மை நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். மொஹல்லாவில் 80% மக்கள் இதை நோக்கி தான் பயணிக்கிறார்கள். இதனால் தான் சர்க்கார் வராங்கன்னு தெரிஞ்சவங்க மொஹல்லாவில் யாருமே போய் இந்த நேரத்தில் சர்க்கார் வராங்க, இப்படி வராங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி வந்து கூடுறாங்க மக்கள். இல்மை படித்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள். இதுதான் வந்து நம்மளுடைய சொர்க்கத்தை நோக்கி கொண்டு செல்ல போகும். அதை குறித்து நான் ஒரு விளக்கமாக பேசுகிறேன். இப்போது என்னுடைய இளைஞர்கள் புரிந்து கொண்ட விஷயம், தப்லீக்கை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்காதீர்கள். ஏன்னு சொன்னால், தப்லீக்கிற்காக நான் கொடுத்த தியாகங்கள் அதிகம். இங்கே வந்தும் சார்ஜாவில் மர்க்கஸ் இருக்கிறது, இங்கேயும் கஸ்ட் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னால், தீனோட விஷயங்களை செய்ய வேண்டும். தீனோட விஷயங்கள் வந்து தப்லீக்கோடு நிற்கவில்லை. உங்களோட இல்மு தப்லீக்கோடு நின்று இருக்கு.
அதை இல்மை நீங்கள் வளர்த்துக்கணும்னு சொன்னால் தப்லீக்கை விடணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய விருப்பம் அது. நாங்கள் வந்து இல்மை வளர்த்துன்னு இருக்கோம், அல்லாவை பற்றி படிச்சுன்னு இருக்கோம். அல்லானா யாரு? அல்லானா தொழுகையில் நீங்கள் அல்லாவை எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட மூச்சில் எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்துறீங்க, இதை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவை பற்றி படிக்க படிக்க தான் அந்த தீனுடைய டேஸ்ட் வந்து நம்ம நாக்கில் படும். எப்படி சகாபாக்கள் வந்து 13 வருஷம் வந்து நபி அவர்கள் வந்து சகாபாக்கள் படித்து கொடுத்த பிறகுதான் வந்து சகாபாக்கள் இந்த உலகத்துக்கே வந்து அவர்கள் யார் என்றே அவர்களுக்கு புரிந்தது, தீனோட விஷயங்களை செய்தார்கள். அது போலதான் நம்ம அல்லாவை பற்றி படித்தால் மட்டும்தான் வந்து முழுமையான முழு ஈடுபாடோட எந்த நேரத்திலும் 24 மணி நேரத்திலும் நாம் அல்லாவை நோக்கி வர முடியும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், நாம் தப்லீக்கில் படிக்கும்போது ஒரு பாடத்தை படிக்கிறோம், அதாவது அது தாலிமுடைய கிதாபில் ஒரு ஹதீஸோட வரலாறுல படிக்கிறோம். இந்த சகாபாக்கள் வந்து ஃபஜருடைய இஷாவோடைய ஒசுவோட ஃபஜர் தொழுதாங்க 40 வருஷமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை நான் படிச்சிருக்கேன். இது எப்படி முடியும்? இந்த காலத்தில் அது சாத்தியமாக முடியும்னு சொன்னாக்கா, முடியுமான்னு கேட்டால் முடியும். ஆனால் நம்மளோட இல்மு பழைய இல்மு எப்படி நான் கற்றுக்கொள்ளும்போது முடியாது, வழிமார்கள் படித்தாங்க அப்படின்ட்டு போயிட்டோம் நம்ம. ஆனால் இப்போ முடியும்னு கேட்டால் முடியும். அது எப்படி முடியும்னு கேட்டு சொன்னால், அந்த சகாபியோட இடத்துல எந்த இல்மு இருந்துச்சோ அந்த இல்மு அவங்களுக்கு அடுத்து வந்தவங்களுக்கு எப்படி படித்து கொடுத்தாங்க, அந்த இல்மு இப்போ யார்கிட்ட இருக்குது, அவர்கள்கிட்ட படிச்சுக்கிட்டா மட்டும்தான் நாம் அதை படிச்சுக்க முடியும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம எப்படி இஷாவோட ஒசுவோட ஃபஜர் தொழ முடியும் 40 வருஷமானு சொல்லிட்டு நம்மளால முடியுமா கேட்டால் நிச்சயமாக முடியும். இதுதான் வந்து அந்த இல்மு உடையவர்கள்கிட்ட நாம் படித்து கொள்ளும் பாடம். ஏன்னா அவர்களுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால்தான் நாம் சர்க்காரை நோக்கி அந்த இல்மை படித்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பையத்து வாங்குகிறோம், முறிது செய்கிறோம். இதுதான் வந்து முறையான விஷயம். நாம் தப்லீக்கில் இந்த விஷயம் இல்லை என்பதற்காக இது ஷிர்கோட ஃபத்வாவை கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுப்பது என்று சொன்னால் நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்னென்னலாம் ஷிர்க்குன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் ஆதாரத்தோடு வந்து நிரூபிங்க. அப்படி நிரூபிக்க முதல்ல வந்து நீங்கள் வந்து நிரூபிங்க. அப்படி நிரூபிக்க முடியாத அஜ்ரத்தை வந்து கேளுங்க, இதெல்லாம் எந்த விதத்தில் ஷிர்க்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே இதுக்கான ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருந்தேன். துரதிர்ஷ்டவசமாக இது ஏற்பாடு செய்ய முடியவில்லை. நிச்சயமாக இப்போது நீங்கள் ஒத்துழைத்தால் இந்த உடைய மஷ்ராவுடைய ஏற்பாடை நிச்சயமாக நாம் செய்யலாம். உங்களுடைய இல்மை வந்து உயர்த்து கொள்ள போகலாம். உங்களுடைய டவுட்டுகளை கிளியர் செஞ்சுக்கலாம். டவுட்டுகள் கிளியரான மட்டும்தான் ஷைத்தானோட குழப்பத்திலிருந்து நாம் வெளியாக முடியும். ஏன்னால் சில ஷைத்தானானது சில மனிதர்கள் உள்ளேறங்கி இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள் நிச்சயமாக இது போன்ற வேலைகளில் ஈடுபடக்கூடாது. தப்லீக்கை சேர்ந்த என்னுடைய சகோதரர்கள் நிச்சயமாக நீங்கள் தப்லீக்கில் செய்யும் அமல்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். நாம் படிக்கும் இந்த பாடம் என்பது அடிப்படையான இல்முகள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த முழுமையான தீன் தப்லீக் கிடையாது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல்கள் தப்லீக்கில் இருக்கிறது. இதில் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். மற்ற விஷயங்களை அந்த போன்ற விஷயங்களை ஹஜ்ரத் செய்திருக்கிறார்கள். அதை நான் இப்போ உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன். எதனால் நான் வந்து ஹஜ்ரத் அவர்கள் நபியர்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர் எந்த தீனை வந்து எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், முகலாவில் சேர்த்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். தப்லீக்கை சேர்ந்தவர் நிச்சயமாக இந்த புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு ஃபத்வாவோ இந்த ஷிர்கோட ஃபத்வாவோ கொடுக்கக்கூடாது. நீங்கள் தான் இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், முகலாவில் உழைக்கக்கூடியவர்கள் நீங்களும் ஒருவர். அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ எதனால் நாம் வந்து இப்போது இளைஞர்கள் புரிந்திருக்கும். அதாவது பல கொஸ்டின்களை நீங்கள் கேட்குறீங்க, சர்க்கார் பற்றி கேட்குறீங்க, இவங்க ஏசியில் தூங்குறாங்க, காரில் வராங்க, மஜித்தில் தூங்குறான்னு சொல்லி. இதுக்கான கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஏன் கிப்லான் இருக்குது? கிப்லான் என்பது முன்னோக்குவது. பாக்கியாத்தோட ஹஸ்ரத்தோட பேர் கூட கிப்லான் வச்சுருக்காங்க. கிப்லான் வந்து முன்னோக்குவது. காபான் என்பது தான் காபத்துல்லா. காபாவுக்கும் கிப்லாவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த பேரோட வித்தியாசத்தை கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறீங்க. அதாவது நாங்கள் படித்து கொள்ளும் பாடம் வந்து அல்லாவை பற்றி. எங்களுக்கு ஹஸ்ரத் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு இரவிலும் எங்களுக்கு இந்த பாடத்தை படித்துக் கொள்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து நான் தெளிவாக பேசுகிறேன்.
அதே போன்று ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி படிப்பது என்பது, ஒருவர் கேட்கிறார், இந்த சகாபாக்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்தாங்க, காட்டுலேயும் நம்ம ஏழையும் பணக்காரமாக எப்படிலாம் வாழ்ந்தாங்க, இவங்க மட்டும் எப்படி ஏசியில் தூங்குறாங்க, காரில் போகிறாங்க, இந்த மாதிரி சர்க்காரை நோக்கி கேள்வி கேட்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம், சின்ன விஷயத்த சொல்லணும்னு சொன்னால், ஒரு சகாபி இருக்கார், காட்டில் இருக்கார், மொத்தத்தையும் திறந்துட்டு நான் துனியாவை திறந்துட்டு காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காட்டில் போய் அந்த அமல்களில் ஈடுபடுறார். அவர் தன்னுடைய ஒரு செங்கலை தலைக்கு வச்சு தூங்குறார். அதே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார், தூங்குவது, அமல்கள் செய்வது. ஒரு நாள் அந்த செங்கல் அவர்கிட்ட இல்லை, தொலைஞ்சிச்சு. ஏன் செங்கல் எங்கன்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே என்ன ஆச்சு, அந்த ஷிர்கோட நப்சு உள்ளத்தில் வந்துச்சு. ஷிர்க்கு வச்சுட்டார். அவர் என்னோட செங்கல்னு சொல்லிட்டு வந்துட்டார், அல்லாவுக்காக வந்தவர். இதுதான் வந்து நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏசியில் தூங்குகிறீர்களா, ஏசி காரில் போகிறீர்களா, வீட்டில் தூங்குகிறீர்களா, எங்கே இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கானா என்று சொன்னால், டெக்னாலஜியை தான் இஸ்லாம் விரும்புது. அது இஸ்லாத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அதுதான் வந்து தீனுடைய இஸ்லாம். எந்த விதத்திலும் டெக்னாலஜிக்கும் உயர்ந்து போகாதீங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லவில்லை. டெக்னாலஜியோடு இருங்கன்னு தான் இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லுது. இதை குறித்து நம்ம தெளிவாக பேசலாம். இதிலிருந்தே உங்களுக்கு புரிந்திருக்கும், எந்த நேரத்திலும் அல்லாவை வந்து நாம் உள்ளத்தில் வைக்க வேண்டும். அது போன்ற ஒரு சிக்கிரும் ஒரு இல்மும் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் படித்துக் கொள்வது உங்களுடைய விருப்பம். யாரையும் வந்து கட்டாயப்படுத்தவில்லை. முத்தம் கொடுங்கள், முறிதுக்கு வாருங்கள் என்று சொல்லி உங்களுடைய விருப்பம். நாங்கள் அல்லாஹ்வை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் எந்த விதமான ஜமாத்தையும் எதிர்க்கவும் இல்லை. அடிப்படையான இல்மு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பப்ளிக் ஜமாத்திற்கு போங்கள் என்று தான் நாம் சொல்கிறோம். புரிந்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி. இது போன்றுதான் வந்து நம்மளுடைய மொஹலாவில் தீனை கொண்டு போன்று அனைவரும் சேர்க்க முடியும். நான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது சொல்வது வந்து ஷைத்தானுடைய பாதை, ஷைத்தானுடைய விஷயங்கள். இது நிச்சயமாக குழப்பம் செய்பவர்கள் இது போன்ற விஷயத்தை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். மற்றும் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் இவர்களை விலக்கி தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் நான் என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சொல்வது.